மறைமுகமா சொல்றதுதான். இந்த சிவகங்கை மாவட்டம் வேம்பத்தூர்னு ஒரு ஊர். அங்க ஒரு அந்தனர், அவர் பேரு பிச்சு வையர்னு பேரு. ஆனாலும் அடமொழி வச்சு அவரை கூப்பிடுறது வழக்கம். என்ன வேம்பு, நல்லா இருக்கீங்களா, வாங்க வள்ளி, வாங்க மிருதங்கக்காரர், வாங்குற பெட்டிக்காரன்னு கூப்பிடுறோம்ல, அது மாதிரி அவர் அந்த ஊர் பேரை வச்சு வாங்க வேம்புன்னு கூப்பிடுவாங்க. அவர் என்ன வேலையா இருந்தாருன்னா பெரிய புலவர். எந்த சபையில? ராமநாதபுரம் சேதுபதி மன்னர்களுடைய சபையில புலவர். அரசவை கூடிருச்சு. அரசவை கூடிட்டா புலவரை காணும், அவை புலவரை. எல்லாரும் வந்தவங்க எல்லாம் உட்கார்ந்துட்டாங்க. உட்கார்றதுக்கு இருக்கை இல்லை. எல்லா இடத்துலயும் எல்லாரும் உட்கார்ந்தாச்சு. அரசர் உட்கார்ந்து இருக்கிறாரு. அரசருக்கு பக்கத்துல ஒரு இடம் இருக்கு. பெரிய இடங்கள்ல பழகும் போது ரொம்ப கவனமா இருக்கணுமா. அதைத்தான் வள்ளுவர் கூடார், அணுகாது அகலாது தீக்காய்வார் போல் இகழ்வேந்தர் சேர்ந்தோழுகள்னு பாடுறாரு. என்ன அர்த்தம்? மழை காலம் வந்துருச்சு. சில பேருக்கு குளிர் தாங்க முடியாது. குளிர் தாங்க முடியாத உடம்புக்கு என்ன செய்வோம்? குளிர் காயணும். குளிர் காயணும்னா என்ன செய்யணும்? நெருப்பு மூட்டணும். நெருப்பு மூட்டி குளிர் காயும் போது ரொம்ப கிட்ட போனா சுடும், ரொம்ப விலகுனா குளிரும். குளிரவும் கூடாது, சுடவும் கூடாதுன்னா நடுநிலையா இருக்கணும். இப்ப பெரிய இடங்கள்ல போய் கருத்து சொல்லவும் கூடாது, சொல்லாம இருக்கக்கூடாது. சொல்லவும் கூடணும், சொல்லாம இருக்கணும். சொல்ற மாதிரி இருக்கணும், அது புரியுற மாதிரி அவங்களுக்கு இருக்கணும். நடுநிலையா இருக்கணுமா. இப்ப ரொம்ப பேருக்கு குளிர் விட்டு போச்சு, அது வேற விஷயம். ஆனாலும் இப்ப குளிர் எப்படி இருக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இப்ப சொல்ற இந்த கதை போல ரொம்ப தாமதமா போறாரு அவை புலவர் பிச்சு வையர் வேம்பு. அங்க போனோடனே மன்னர் பாக்குறாரு, அரசர் சேதுபதி. யாரு? வேம்புவா? வேம்பு. இவர் ரொம்ப தாமதமா வர்றாருல, அதை காரணம் காட்டிட்டு வேம்புக்கு இங்க இடம் இல்ல, நீ போகலாம்னாராம். தமிழ் ஊரு நல்லுலகம் சும்மா இருக்குமா? அவர் பார்த்தாரு, அரசு இருந்தா வேம்பு இருக்கலாம்னு வந்து அரசருக்கு பக்கத்துல போய் உட்கார்ந்தார். அரசு இருந்தா வேம்பு இருக்கலாம். அரச மரமும் வேப்ப மரமும் ஒன்னாவே இருக்கும். நீ அரசு, நான் வேம்பு இருக்கலாம். இதுதான் தமிழ் ஊரும் நல்லுலகம்.